வணக்கம். சற்று நேரத்திற்கு முன்பே சிங்கப்பூரிலிருந்தும் சில வாரத்திற்கு முன்பு மலேசியாவிலிருந்தும் சில நாட்களுக்கு முன்பு ஆந்திர பிரதேசத்திலிருந்தும் ஒரே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் நான் ஏன் இதை பண்ணல அப்படின்னு எனக்கு இப்ப யோசனை வந்துகிட்டு இருக்கு. குருவே, ஆனந்தம் ஆரோக்கியம், ஜாய் ஆஃப் லைஃப், கில் த இல் வித்தவுட் எனி பில், ஃப்ரீடம் ஒர்க் ஷாப், ஆன்மீகம் மற்றும் விஞ்ஞானம். இதை குறித்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து போன்ற வெளிநாடுகளில் மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகம் ஆகிய மாநிலங்களில் தற்பொழுது ஆந்திர பிரதேசத்திலும் தாங்கள் இந்த பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க ரொம்ப 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 குறைச்சிதான் துட்டு வாங்குறீங்க. துட்டுன்னா அதாவது காணிக்கை, அது ட்ரஸ்டுக்கு டொனேஷனா போயிட்டு இருக்கு. குருவே, இந்த பணத்தை கூட கொடுக்க முடியாம நிறைய பேர் இருக்காங்க. பெருந்தன்மையா நீங்க ஏன் இலவசமா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அருமையான கேள்வி. இந்த ஒரு வருட காலமாக நான் பயிற்சி வகுப்புகளை இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் நடத்தியதில் எனக்கு ஆன அனுபவம், நான் தனி மனிதனாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எந்த ஹைடெக் மார்க்கெட்டிங் என்கிட்ட இல்லை. யார் யூடியூப்பை பார்த்து என்னை வான் கூப்பிடுறாங்க, சின்ன சின்ன குரூப், 10 பேர் 15 பேர், அப்பப்பான 20-25 பேர், அதுக்கு மேலே நான் பெரிய குரூப் எதுக்குமே சொல்லிக் கொடுக்கல. நான் எங்கேயுமே பப்ளிசிட்டி பண்ணதில்லை. டிவிலையோ இல்லை பேப்பர்கள்லையோ அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு நான் இந்த மாதிரி வகுப்புகளை நடத்தினதில்லை. யூடியூப்ல என்னுடைய வீடியோவை பார்த்த என்னுடைய அபிமானிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவங்களுக்கு மாத்திரம் இந்த பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இலவசமா சொல்லிக் கொடுக்கறதுல எந்த விதமான மனதிற்கு வேற அபிப்பிராயம் இல்லை. கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனா என்னுடைய வரவு செலவு, நான் மைசூர்ல இருந்து உங்க இடத்துக்கு வரணும், அங்க நான் தங்கியிருக்கணும், என்னுடைய செலவுகள், அங்க இடத்தை அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு செலவுகள், அதாவது போறதுக்கு வர்றதுக்கு பஸ் சார்ஜ், இதை மீறி ஒரு குரூப்பை நீங்க அரேஞ்ச் பண்ணணும். ஒரு 20-25 பேர் குரூப் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நான் இலவசமா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த பேசிக் செலவுகள் என்ன ஆகுது அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த மூல முடுக்கில் நீங்க வான்னு சொன்னாலும் நான் வர்றேன். எனக்கு தேவை நீங்க, பணம் இல்லை. உங்கள் அன்பு தேவை, உங்கள் அபிமானம் தேவை. நான் என்னுடைய 17 வருட கால ஆன்மீக என்ன சொல்றது பயிற்சியில நான் என்ன அனுபவத்தை அடைந்திருக்கின்றேன், அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் என்னுடைய மூல நேச்சர், அதாவது மூல எய்ம். அடுத்து என்னுடைய சம்பிரதானா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலியமாக ஆனந்த ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஓல்டேஜ் ஹோமை நான் இப்ப துவங்கியிருக்கேன். அதனுடைய செலவுக்கு தான் எனக்கு பணம் தேவையை தவிர என் சொந்த வாழ்க்கைக்கு எனக்கு பணம் தேவையில்லை. என்னுடைய குடும்பத்துக்கோ சம்சாரத்துக்கோ நான் எந்த விதமான பண சகாயமோ உதவியோ நான் செய்வதில்லை. இதை நான் ஓப்பனா யூடியூப்ல டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் ட்ரஸ்ட்டுக்கு தான் போதே தவிர சொந்த யூஸுக்கு போகாது. அதனால என்னுடைய ட்ரஸ்ட் வளர்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த காணிக்கையை வாங்குறேன் தவிர எனக்கு காணிக்கை தேவையில்லை. அதாவது நீங்களாம் இவ்வளவு அன்பா என்கிட்ட இலவசமா ஏன் நடத்தக்கூடாது நீங்க கேட்டதுனால நான் உங்களுக்கு ஒரு கரையோலை கொடுத்துட்டு இருக்கேன். இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நபர் முன்னாடி நின்றுக்கிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 15-20 பேர் அரேஞ்ச் பண்ணி என்னை வரவழைச்சி ஒரு 10 நாளோ 1 நாளோ 2 நாளோ அந்த பயிற்சி எத்தனை நாள் இருக்குது அத்தனை நாளைக்கு என்ன தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா உங்க ஊருக்கு நான் இலவசமா இந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஒரு தடவை கை தட்டிடலாமே. உங்க அன்புதான் தேவை,
உங்கள் கட்டளையை நான் நிறைவேற்றுறேன். உங்கள் கரையோலை, உங்கள் கூவலை, உங்கள் கரையோலைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேப்பரில் கொடுக்குறீங்களோ, டிவியில் கொடுக்குறீங்களோ, 50 பேரை சேர்த்துறீங்களோ, 100 பேரை சேர்த்துறீங்களோ, வீட்டில் வர நடத்த சொல்கிறீங்களோ, ஆடிட்டோரியத்தை நடத்த சொல்கிறீங்களோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், நான் வர்றேன். நன்றி, வணக்கம்.